கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலையும் இம்மட்டுமாக இந்த ஆராதனைகளை கலந்து கொண்டு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின தேவைப்படிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசும்படியாக ஒரு பொதுவான ஒரு ஆலோசனை ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம ஆழமான சத்தியங்களை நம்ம தியானிக்கணும்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் சாதாரண காரியங்களாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை குறித்து கூட ஆண்டவர் நம்ம இடத்துல இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆராதனையில் சொன்னது போல் அவர் பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். அதிலுடைய பின்பகுதி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இதில் சொல்லியிருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இது இந்த காலகட்டத்தில் யோசித்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொல்லும்போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குதா இல்லை ஒன்றுமே இல்லாமல் போகுதா அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் திருப்தி அடைதல். இந்த காலகட்டத்தில் அதுவும் நம்ம விசேஷமாக பார்க்கும்போது யாருக்குமே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து ஒரு திருப்தியே கிடையாது. பணம் இருந்தால் அதில் ஒரு திருப்தி கிடையாது, வீடு வாசல் இருந்தால் அதில் ஒரு திருப்தி கிடையாது, நிலம் இருந்தால் அதில் ஒரு திருப்தி கிடையாது, இன்னும் சொல்லி அநேகமாக போய்கொண்டே தான் இருக்கிறாங்களே தவிர, இல்லை இது எனக்கு போதும், என் குடும்பத்துக்கு இது போதும், என்னுடைய எதிர்காலத்துக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே அந்த ஒரு திருப்தி அடைகிற, இல்லைனா பவுல் சொல்கிறது போல் மனரம்யமாக இருக்கிற ஒரு நிலைமை யாருக்குமே இல்லை. இன்னும் வேணும்ன்ட்டு அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சமாதானமின்மை, ஒரு சந்தோஷமின்மை, நம்ம இருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக இல்லாததுனால இன்னும் அதிகமான காரியங்களை சேர்க்கிறோம். அதை சேர்க்கிறதுனால என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துடாதா, அதனால என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதான்னு சொல்லி அந்த ஒரு தேடுதல் இருக்கிறதுனால தான் அது அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறதுனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் அது தனக்கென்று கழுகுகளை போல செட்டைகளை உண்டு பண்ணி கொண்டு அது ஆகாய மார்க்கமாக பறந்து போகும், நீ அதை பின்தொடர்ந்து போய்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இந்த ஆசை இல்லைன்னா இந்த திருப்தி அடையாத இந்த ஒரு தன்மை என்பது போக போக இதோட ஒரு காரியத்தோடு நிற்கிற அந்த ஒரு நிலைமையே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இதற்கு முன்பாக உள்ள வசனத்தில் சொல்கிறாரு, நான் எனக்கு குறைச்சல் இருக்கிறதுனால நான் அப்படி சொல்லலை, இல்லை நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறதுனால நான் இதை சொல்ல அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நிலைமையில் இருந்தாலும் இதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லும்போது, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், இவை எல்லாவற்றிற்கும் நான் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிற காரியத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இது வெறும் இந்த ஒரு சம்பாதிக்கிற இந்த ஒரு வர்க்கத்துக்கிட்ட இல்லை ஒரு பணக்கார வர்க்கத்துக்கிட்ட மட்டும்தான் இது இருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு இடத்துல கூட இந்த காரியம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆங்கிலத்தில் சொல்லும்போது பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், தங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வட்டாரத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு பைக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னு சொன்னால், என்கிட்ட அப்படி ஒரு பைக் இல்லை, எனக்கு இந்த பைக் வேணும். அவங்க ஒரு நல்ல ஃபோன் வச்சுருக்கிறாங்களா, எனக்கு அந்த ஃபோன் வேணும். அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்றதுனால அதுக்கு நிகராக நான் ஒரு காரியத்தை வச்சுருந்தாதான் அந்த இடத்துல எனக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இருக்கும். அதனால எனக்கு இந்த ஒரு காரியம் வேணும். அது உனக்கு தேவையா, அதை உன்னால் வாங்கக்கூடிய திராணி உன்கிட்ட இருக்குதா, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போது பார்க்குறோம், டிராஃபிக்கில் நிறைய இடத்துல பார்க்கும்போது சின்ன பசங்க, ஆனால் அவனுங்க வச்சுருக்கக்கூடிய பைக்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னா பெரிய பெரிய பைக்கு, ரொம்ப காஸ்ட்லியான பைக்கெலாம் வச்சுருக்காங்க. எதுனாலன்னு பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட் இதை வச்சுருக்கிறான், அதனால் அவன் வச்சுருக்கிறத விட காஸ்ட்லியான பைக் எனக்கு வேணும். இப்படி தான் தொடர்ந்து நம்முடைய மனித இனம் எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால், இவங்க என்கிட்ட இது வேணும் அது வேணும், இருக்கிறதுல யாருமே திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னுடைய நண்பன் கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது கூட, அவனுடைய சகோதரியோட குடும்பத்தில் கணவரும் வேலை செய்கிறார், மனைவியும் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 1.25 லட்சம் ஒரு மாதத்துக்கு அவங்களுடைய குடும்பத்திற்கு வருமானம் வருதான். ஆனால் அதுவும் பத்தாமல் அவங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறாங்களாம்.
இது கேட்க எப்படி இருக்குது, நம்ம வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு காரியத்தை இது என்கிட்ட இருந்தால் ஒரு 10,000 ரூபா இருந்தால் என்னால் இதை செஞ்சிட முடியுமே அப்படின்னு நினைக்கிற நம்முடைய மைண்ட் செட் ஒரு இடத்துல இருக்குது, நம்முடைய நிலைமை ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் நம்மளை காட்டிலும் அதிகமாக இருக்கிறவங்க இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற அவர்களிடத்துல கூட என்ன இருக்குது, இல்லை இன்னும் வேணும்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு மனரம்யம் அப்படின்றது யாருக்கிட்டேயுமே இல்லாத ஒரு நிலைமையில தான் இந்த உலகம் என்ன பண்ணுது, எங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் வேணும் இவங்க இது என்னை விட நல்லா இருக்கிறாங்க, அப்போ இவங்களோட நான் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இந்த உலகம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்குதே தவிர யாரிடத்துலையுமே ஒரு சமாதானம் என்பது இல்லை. இதுதான் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. இது போக போக இது உடலில் வியாதிகளை கொண்டு வருது, மனதில் ஒரு நிம்மதி கிடையாது. நான் இன்னும் என்ன பண்ணணும், அதாவது உடலை எவ்வளோ வருத்தி கொண்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், எல்லாருமே என்ன அண்ணாந்து பார்க்குற ஒரு நிலைமைக்கு நான் போகணும்னு சொல்லி தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு அதனால் தங்களுடைய சந்தோஷத்தை இழந்து, தங்களுடைய சமாதானத்தை இழந்து, தங்களுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரங்களை இழந்து இப்போது கோடி சம்பாதிச்சிடலாம், ஆனால் கடைசியில் திரும்பி பார்க்கும்போது கூட குடும்பமே இருக்காத ஒரு நிலைமை போயிடும். ஏன்னா இவங்க குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்காம உங்கள் பணம்னு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பார்க்கும்போது பணம் இருக்கும், ஆனால் அதை நிர்வகிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க, யாருக்காக சம்பாதிச்சாங்களோ அவங்க இவங்க கூட இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மனிதர் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு அபாயம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. உலக அறிஞர்கள் சொல்லக்கூடிய காரியம் இதை பற்றி, இந்த திருப்தி அடையாத ஒரு நிலைமையை குறித்து சொல்கிறது என்னன்னு அப்படின்னு சொன்னால், உலகத்தில் யார் ஒருத்தன் ஏழை அப்படின்னு சொன்னால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை வைத்து சந்தோஷமாக இருக்க தெரியாத ஒரு மனிதன் தான் ஏழை. இது எப்படி இருக்குது, நம்ம சரி ஓகே இது நம்மக்கிட்ட இருக்கா பரவாயில்ல, இந்த ஒரு பைக் இருக்குது, இது நம்மளுக்கு சரியாக ஓட மாட்டேங்குது, பிரச்சனை பண்ணுது, ஆனாலும் சரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இதான் நமக்கு அப்படின்னு அந்த ஒரு திருப்தி அடைகிற ஒரு நிலைமையில் இருக்கிறவன் தான் பணக்காரன் அப்படின்னு ஒரு உலக அறிஞர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி ஹியர் அண்ட் நவ் யூ நெவர் வில் பி. நீ இந்த இடத்துல இந்த நேரத்தில் நீ சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீ எந்த இடத்துல எங்கே போய் உட்காந்தாலும் உனக்கு சந்தோஷம் இருக்காது. இதுதான் உலக அறிஞர்களே இதை பற்றி சொல்லக்கூடிய காரியம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்திற்கு நேராக தான் இந்த ஜனங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுல் இந்த தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு விசேஷமாக நமக்கு இந்த நிலைமை இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மற்ற உலக ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அவர்கள் உலகத்துக்கு நேராகவும் பணத்திற்கும் பொருளுக்கும் பெருமைகளுக்கும் பின்னாக ஓடிக்கொண்டே இருக்கும்போது, என்னடா இந்த ஜனங்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறாங்களே, இவங்க இருக்கிற நிலைமையிலே இருக்கிறாங்க. அநேகர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுது, எங்ககிட்ட பணம் இவ்வளோ அதிகமாக இருக்குது ஆனால் எங்ககிட்ட ஒரு சமாதானம் இல்லை, ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு குறைவு இருக்குது, ஆனால் அந்த குறைவில் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுதே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் தேவ சமாதானம். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு சின்ன எண்ணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையுமே அகற்றி போடத்தக்க வல்லமையுள்ள ஒரு காரியமாக இருக்குது. பவுல் 1 தீமோத்தேயுல சொல்லும்போது கூட, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லும்போது கூட, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் அப்படின்னு இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு. போதும் என்கிற மனம், இந்த போதும் என்கிற மனம் தான் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரமாக நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம். அந்த போதும் என்கிற மனதோட நம்மளுக்கு என்ன வேணுமா, அதனோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். தேவ பக்தியோடு நம்ம போதும் என்கிற இந்த மனதோடு நம்ம இருக்கும்போது அது நமக்கு மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்மளால் பவுல் சொல்லுகிற இந்த காரியத்தை குறித்து வைத்து நம்மளால் பார்க்கும்போது நமக்கு இது தெரியுது. சரி, நம்ம ஒரு நபர் எல்லா காரியத்தை குறித்தும் எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நபர் உலக ஜனங்களை நம்ம பார்க்கும்போது எனக்கு இது இல்லை அது இல்லை, எனக்கு இந்த செல்வங்கள் இல்லை, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் போய்கொண்டே இருக்கும்போது, நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் நம்ம நிச்சயமாக நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த நிலைமையில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அதுதான் நம்மக்கிட்டேருந்து நீங்காத ஒரு காரியமாக இருக்கும். நம்மளும் உலக ஜனங்களைப் போல ஆஸ்திகளுக்கு பின்பாக அந்தஸ்துகளுக்கு பின்பாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாத ஒரு நிலைமையில் நம்ம
போயிடுவோம். கடைசியில் உலகமும் ஒன்று, இவங்களும் ஒன்று அப்படின்ற ஒரு நிலைமையில் நம்ம போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு வித்தியாசமான, ஒரு தனிப்பட்ட, ஒரு யூனிக்கான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறபடினால் நம்ம ஆண்டவருடைய சொல்படி நம்ம இருக்க வேண்டியது, இந்த போதும் என்கிற மனதுடைய கூடிய இந்த தேவ பக்தியோடு நம்ம இருக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காரியம். பவுல் அதுவும் முக்கியமாக நம்ம பவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டு சேவகர்களால் அடிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையிலலாம் அவர் இருக்கும்போது கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் நான் மனநம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வேதத்தில் இன்னொரு நபர் இருக்கிறார். அந்த நபர் எப்படி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காரியத்தில் கூட திருப்தி அடையாமல் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, எஸ்தர் 5வது அதிகாரம் 13வது வசனம், ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவை எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை. அந்த யூதனாகிய மொர்தேகாய் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறத பார்க்கிலும், அவனை அந்த இடத்துல நான் பார்க்கிறதை காட்டிலும் அவன் அந்த இடத்துல இல்லாமல் போகிறது தான் எனக்கு முக்கியமே தவிர எனக்கு வேறு எந்த காரியமுமே முக்கியம் இல்லை. அதுவும் விசேஷமாக அவர் சொல்கிறாரு, இந்த காரியம் எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இது எந்த காரியத்தை இவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதற்கு முன்பான இருக்கக்கூடிய வசனத்தை பார்க்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறாரு, இந்த மாதிரி எஸ்தர் ராஜாத்தி என்னையும் ராஜாவையும் தவிர யாரையுமே விருந்துக்கு அழைக்கலை, எங்களை மட்டும்தான் விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னுடைய குடும்பத்தினர்கிட்டையும் தன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை. இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம நல்லா யோசித்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆமான் இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ராஜாவுக்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய நிலைமைக்கு யாருமே நிகரில்லை. ராஜாவுக்கு ஒரு நல்லன்னு சொல்ல முடியாது, ஒரு அறிவுரை சொல்லுகிற ஒரு மந்திரியாக அவர் அந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அந்தஸ்து உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பார்க்கும்போது ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டார். அந்த காலத்தில் இப்போ நம்ம சைன்லாம் போடுறோம், ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம், ஆதார் கார்டெலாம் வைக்கும்போது. ஆனால் அந்த காலத்தில் ராஜாவுடைய அந்த ஒரு முத்திரை மோதிரம், அந்த முத்திரை மோதிரத்தை தூக்கி குத்திட்டாருன்னா அவ்வளோதான், அந்த சட்டம் எழுதப்பட்டாச்சு. அதை அந்த ராஜாவே திரும்பி நினச்சாலும் அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. ஒரு வாட்டி அந்த சட்டத்தை எழுதிட்டா அதை மாற்ற முடியாது. அதுதான் அந்த நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது கூட ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை இவர்கிட்ட கொடுத்தாச்சு, நீ உனக்கு தோன்றபடிலாம் செய்ப்பா அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இவர் இருக்கிறாரு. ஆனால் இவர் யாரை பார்த்து இந்த இடத்துல பொறாமப்படுறாரு, இல்லைனா யாரை பார்த்து இந்த இடத்துல தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல நிலைமையை, இந்த ஒரு சந்தோஷத்தை இவர் இழந்து போகிறாரு அப்படின்னு சொன்னால், வாசல் அருகே உட்கார்ந்துருக்கிற அவரே அந்த இடத்துல சொல்கிறாரு. யாரை பார்த்து இவர் இது பண்ணுறாரு, அரண்மனை வாசலில் இருக்கிற இவர் ராஜா கிட்ட போய் அரண்மனைக்குள்ளே இருந்து அரண்மனைக்குள்ளேயே பேசி ஆலோசித்து திட்டங்களை ஏற்ற அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. ஆனால் இவர் யாரை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கிறாரு, அரண்மனை வாசலில் இருக்கக்கூடிய ஒரு மொர்தேகாயை பற்றி, அவரை பற்றி இவர் பொறாமப்பட்டு தான் அவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் முறையிட்டு கொண்டிருக்கிறார். இவர் அப்படி திருப்தி அடையாமல் இருந்ததுனால இவருடைய வாழ்க்கையின் முடிவு கடைசியில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, தன்னிடத்தில் இருக்கிறதை குறித்து சந்தோஷம் இல்லாமல் இருந்ததுனால இருந்த எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நபராக இவர் கடைசியில் மாறி போகிறார். இவரையும் தூக்கி அந்த தூக்கு மரத்தில் போடுறாங்க, குடும்பத்தினர் எல்லாரும் மரித்து போகிறாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அரண்மனை மொர்தேகாய் வசமாக ஒப்படைக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் என்ன ஆகுது, அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போகிறத பார்க்க முடியுது. அதாவது சிறைச்சாலையிலையும் திருப்தியாக இருந்த ஒரு பவுலை குறித்து நம்ம பார்க்குறோம், அரண்மனையிலேயே இருந்தாலும் திருப்தி அடையாமல் இருக்கிற ஒரு ஆமானுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டு வாழ்க்கை இன்றைக்கு காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் எந்த வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க, அதுதான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வசனத்தை எடுக்கும்போது ஆண்டவர் இது ரொம்ப பொதுவான ஒரு ஆலோசனை போல் இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து தான் நான் என் ஜனங்களிடத்தில் பேச வேண்டியதாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இதை யாரிடத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் இருதயத்தில் இது நன்றாகவே உங்களுக்கு தெரியும். போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா?
இல்லைனா இல்லை எனக்கு இது போதாது, எனக்கு இது போதாதுன்னு சொல்லி நீங்கள் இன்னும் அதிகமாக உலகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் போதும் என்கிற மனதோடு இருந்தீங்கன்னா ஒரு பவுலைப் போல எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உள்ளவன் எவனுக்கும் இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் இடத்துல உள்ளதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் வந்துடுவீங்க. அப்போது உலக ஆஸ்திகளுக்கு பின்பாக போகக்கூடாது. அப்படின்னா வேறு எந்த காரியத்தை குறித்து நம்ம திருப்தி அடைந்தோன்னா நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 90:14 பார்க்கும்போது சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும்போது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். சங்கீதக்காரன் கேட்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுச நாங்கள் களி கூர்ந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக காலையிலே உங்களுடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கூடி இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதித்து ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நம்ம வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். அந்த கிருபை நம்மளுக்கு போதும். ஆண்டவர் சொல்லும்போது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும். என் கிருபை உனக்கு போதும், அவ்வளோதான். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது எவ்வளவு தாழ்வான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் நம்ம இருந்தாலும் சரி, சத்துருக்கள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு நிலைமையில் நம்ம இருந்தாலும் சரி, அந்த எல்லா நிலைமைகள்லையும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மளை திருப்தியாக்கி அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சங்கீதக்காரன் தொடர்ந்து சொல்லும்போது சங்கீதம் 65வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும். நாங்கள் திருப்தி ஆவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. உடைய பரிசுத்தமான ஆலயத்தின் மகிமை, உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குங்க. அவருடைய கிருபை, அப்புறம் அவருடைய சந்நிதி, அவருடைய ஆலயத்தின் அவருடைய வீட்டின் நன்மையினால் நம்ம திருப்தி ஆகிறது. இந்த இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் திருப்தியாக இருக்கக்கூடிய அந்த காரியத்திற்கான முதல் 2 தேவைகள் இதுதான். ஒன்று, காலையிலே ஆண்டவருடைய கிருபையினால் திருப்தி ஆகிறது. 2வது, அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையினால் நம்ம திருப்தி ஆகிறது. இந்த 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியோடு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் மீதமுள்ள எல்லா காரியத்தையும் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது ஆண்டவருடைய தேவை, ஆண்டவருடைய ஆலயத்தின் தேவை என்ன அப்படின்றதை நம்ம முன்பாக வைத்து அதற்கு நேராக நம்ம போகும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகள் என்ன அப்படின்றதை அறிந்து அதை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சாலமோனை குறித்து நம்ம வாசிக்கும் போது கூட, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை விசாரிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு தான் கேட்டார். எனக்கு ஐஸ்வர்யத்தை தாங்க, கனத்தை தாங்கன்னு கேட்கல. ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை விசாரிக்கக்கூடிய ஞானத்தை அடியனுக்கு தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நம்ம வாஞ்சித்து அதை அவர் நமக்கு கொடுக்கும்போது அதில் நம்ம திருப்தி ஆகும்போது நாம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் நம்ம கேளாத கனத்தையும் மகிமையும் நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இது எப்படி முடியும்? இப்படி கேட்டு உலக ஆஸ்திகள் எல்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்துட முடியுமா? இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதே பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இல்லை இப்படிலாம் தாழ்ந்துலாம் இருக்க முடியாது, நான் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறேன், ஒரு மதிப்பும் மரியாதையுமா நான் இருந்துட்டேன் அப்படிலாம் கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் என்னால் இருக்க தெரியும், மற்றவர்களுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலையும் எனக்கு இருக்க தெரியும். இவை எல்லாவற்றையும் என்னால் திருப்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலத்தை இந்த காலை நேரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில்
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு பலன் ஒன்று என்று நாங்கள் வாசித்தோமே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பவுல் சொன்னது போல ஆண்டவரே, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்து ஒரு சமாதானத்தை இந்த காலை நேரத்தில் தாங்க தகப்பனே. அப்பா, போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்க ஆண்டவரே நீங்கள் அவர்கள் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உலகத்தை போல ஆண்டவரே, உலக ஜனங்களை ஆண்டவரை போல நாங்களும் ஆஸ்திகளுக்கு பின்பாக, அந்தஸ்துகளுக்கு பின்பாக, உலக பெருமைகளுக்கு பின்பாக போகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய ஆலயத்தின் மகிமையினாலும் ஆண்டவரை காலைதோறும் உடைய ஆண்டவரை சமூகத்தின் கிருபையினால நாங்கள் திருப்தி அடைய ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை இதற்கேற்ற பலனையும் உடைய பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. ஆண்டவரை எந்த விதத்திலும் ஆண்டவரை சமுதாயத்தினாலேயோ ஆண்டவரை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களினாலேயோ ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை திருப்தியோடு ஆண்டவரை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க ஆண்டவர் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்ட உடைய பிள்ளைகள் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. ஆண்டவரை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரை குடும்பத்தில் ஆண்டவரை வியாதி உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரை நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க. ஒரு அற்புத சுகத்தை இந்த காலை நேரத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை உம்முடைய சமூகத்திற்குள்ளாக ஆண்டவரை உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளின் போகை வருகை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு இருக்கட்டும். உம்முடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு இருந்து ஆண்டவரை எந்த தீமைகளோ சத்துருவின் சோதனைகளோ அவர்கள் நெருங்காதபடிக்கு ஆண்டவரை பத்திரமாய் நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.